எங்கள்ட இந்த க்ரீன் சில்லி ஆஜியார் நாவலப்பட்டி பௌவாகம சந்தியில் புது கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காராம். போய் கடையில் எப்படி சாப்பாடுன்னு பார்ப்போமா? இந்த இதுதான் இடம் பௌவாகம சந்தியில் இருக்குது. சரியாக முச்சந்தியில் வெளிகம்புல ரோட்டில் இருக்குது. காலையில் எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெரிய இடமா தான் இருக்குது. நல்லா 7-8 மேசை போட்டிருக்காங்க. இடம் தாராளமாக இருக்குது. சாப்பாடு என்னமா இருக்குது? பரோட்டா தாங்களே. ஒரு புல்சாய் போடும். ஒன் சைட் புல்சாய். பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பரோட்டா, நல்ல பெருசாக இருக்குது பரோட்டா. நல்ல பெரிய பரோட்டா, எல்லாம் நல்ல பெருசாக சாஃப்டாக இருக்குது பரோட்டா. இது என்ன செய்வோம், நம்ம இப்படியே சாப்பிட எல்லாம் தானே, அதனால் நல்லா பிச்சு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். கறிக்கு கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். கோழி சொதி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் பால் சொதி, பருப்பு இருக்குது. அதுவும் கடலை பருப்பு. மற்ற இடங்கள்ல மைசூர் பருப்பு தானே போடுவாங்க. நல்லா திக்காக இருக்குது. கடலை பருப்பு இருக்குது. இவர் தான் சேவ் பண்ணுறாரு. சரி, ஒரு 2 பரோட்டா பிப்போம். 2 பரோட்டா பிச்சு போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? பரோட்டா பெருசுனால 2 பரோட்டா பெருசாக வந்துருக்கு. அதனால் முதல்ல ஒன்றுலேருந்து போவோம். ஒரு பரோட்டாவை போட்டுட்டு பருப்பு போடுவோம். பருப்பு கறி விசேஷமாக பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்லா திக்காக இருக்குது கடலை பருப்பு. அப்புறம் கோழி சொதி ஊற்றியாச்சு. இவ்வளோ கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? ரைட். இது இதோடு நிற்கக்கூடாது. அடுத்து இதுக்கு இன்னொரு ஐட்டத்தை சேர்க்கணும். முட்டை புல்சாய் ஒன்று ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்க தானே. ஒன் சைட் புல்சாய் அப்படியே போட்டாச்சு. அப்படியே சாப்பாட்டில் போட்டாச்சு. புல்சாயை போட்டு இப்போ பார்ப்போம். விசேஷம் என்னென்னா, அந்த முட்டை கரு இருக்குது தானே, புல்சாய் போடுறோம். அது ஒன் சைட் போட்டால் அது உடஞ்சி அப்படியே பரோட்டாவில் சேரும். அதோடு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா கிடையாது, அதே மாதிரி இருக்கு. பரோட்டா, புல்சாய், கடலைப்பருப்பு, நல்ல ஆணம், கோழி ஆணம். உண்மையிலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கனால நல்லா அழகாக பெண்டோலுக்கு இந்த மிக்சிங் எல்லாத்தோடையும் நல்லா செட் ஆகுது. விசேஷம் இந்த ஒரு பரோட்டா போட்டு புல்சாய் போட்டோன்னா நல்லா இப்படி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாய்க்கு டேஸ்ட் அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. நல்லா இருக்குது. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன். 4 வீட்டில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. பரோட்டா இருக்கும், சின்னதாக பரோட்டா இருக்கும். கோழி சொதின்னு சொல்லி கொடுப்பாங்க, சும்மா கொச்சுக்காவை கலந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே தரமாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி முட்டை ஒன் சைட் தானே போட்டோம். அது மேலே அந்த மஞ்சக்கரு அப்படியே மெல்லிசாக இருந்துச்சு. இப்போ அதை உடஞ்சி அப்படியே பரோட்டாவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கலந்து சாப்பிடக்குள்ள உள்ள டேஸ்ட் என்ன இந்த வார்த்தையில் சொல்ல இல்லை. வாங்க நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு கோழி சொதி, இந்த பருப்பு, முட்டையை ஒன் சைட் கேட்கலாம். அதில் தான் விசேஷம் இருக்குது. கேட்டு முட்டையை மேலே போட்டு
அந்த முட்டை உடைஞ்சி அந்த கரு உடைஞ்சி அப்படியே அந்த பராட்டாவில் சேரணும். சொல்லவே இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா ஐட்டம் ஒன்று வந்திருக்கு. மூட்டை கொச்சிக்காவும் தேங்காயும் சேர்ந்த சம்பல். அதையும் பார்ப்பேன் நான். சூப்பர் காம்பினேஷன். வீடியோக்காக சொல்லலை, இனிமே வந்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சம்பல் மூட்டை கொச்சிக்கா போட்டோன்னே சுள்ளுன்னு இருக்குது. என்ன விசேஷம்னா, 2வது பராட்டாவை பிச்சு போட்டேன். அதுக்கு அந்த முட்டை புல்சாய் இல்லாமல் நல்லா இருக்காது. அதனால் 2வது புல்சாய் ஒன் சைடு ஓடும் கரட்டி போட்டாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போவோம். அதே மாதிரி தான் முட்டை உடஞ்சி அப்படியே பராட்டா உள்ளுக்கு அழகாக எல்லா பக்கமும் சேருது. வாய் விடுது உங்களுக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு. அதே டேஸ்ட். இந்த காம்பினேஷனுக்கு எட் பண்ணுறதுக்கு உளுந்து வடை ஒன்று வந்துருச்சு. சூடாக கிறிஸ்பியாக இருக்குது. பெரிய வடை 4 பிட்டில் முழு உளுந்தில் போடுற இவ்வளோ பெரிய வடை எங்கேயுமே பார்க்கல. நல்ல பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடை. எதுவுமே கலவல் இல்லை, தனி உளுந்தில் இருக்குது. பராட்டா புல்சாய் போயிட்டு பராட்டா உளுந்து வடை மிக்சிக்கு போய்கிட்டு கேட்போம். 3வது பராட்டாவுக்கு உளுந்து வடை. ஃபைனல் டச் இஞ்சி பிளேஞ்சி. இதெல்லாம் இப்போ முடிக்கக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு ஒரு இஞ்சி போட்டு பிளேஞ்சி குடித்தா தான் டக்குன்னு செமிக்கும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நம்ம. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா விசேஷம் என்னன்னா, இங்கே பாருங்க, கோப்பையை கழுவ தேவையில்லை, அப்படியே வலிச்சு அடிச்சுட்டேன் எல்லாத்தையும். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு இறங்கணும். இவ்வளோ சாப்பிட்டேன் தானே. 3 பராட்டா புல்சாய், 2 வடை எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கேட்போம்மா போயிட்டு. லதா கணக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். 3 பராட்டா, 2 புல்சாய், வடை 1, உளுந்து வடை, 1 பிளேன் டீ. எவ்வளோ? 420. சரியா கணக்கு? ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க. தான் கேட்டேன். அவ்வளோ தானா? 3 பராட்டா புல்சாய் 2 குறைவாக இருக்கே. அதுதான் கணக்கா? 50 ரூபா தான் அந்த பெரிய பராட்டா. அவ்வளோ தான் கொடுக்குறீங்களோ? புல்சாய்க்கு எவ்வளோ போடுறீங்க? 50 ரூபா தான் போடுறீங்களா? வெளியில் எங்களை 100 ரூபா போடுறாங்களே. 50 ரூபா தான் போடுறீங்களா? சரி. எவ்வளோ டோட்டல்? 420. இப்போ பாருங்கள், 3 பராட்டா, 2 முட்டை புல்சாய், 1 பெரிய வடை, நல்ல கறி, பிளேன்ட்டி எல்லாம் சேர்த்து மொத்த விலையே 420 ரூபா தான். விசேஷம் என்னென்னா, உங்கள் முட்டை வந்து புல்சாய் வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க. வெளியிடங்களில் 100 ரூபா. இவ்வளவு டேஸ்ட்டாக பராட்டா முட்டை எல்லாம் சேர்த்து மொத்த பில் 420 ரூபா வருதுன்னா வேறு என்ன சொல்லணும்? இந்த டேஸ்ட்டுக்கு இந்த விலை ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட வெளியே சாப்பிட்டா 1000 ரூபா தாண்டி இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் இருக்காது. நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் மக்கள் பவாகம சந்தியில் வெளிக்கம்பில் திருமணம்னே இந்த கடை இருக்குது. ஆஜியார் ஹோட்டல்னு கேட்டால் சொல்லுவாங்க. கேட்க தேவையில்லை, அங்கே பார்த்தாலே தெரியும். கூட்டம் வந்து அலமோழுது இங்கே காலையிலேயே. அதனால் கொஞ்சம் வெள்ளனையாக வந்து சாப்பிட்ருங்க.
காலை சாப்பாடை முடிச்சுட்டு வந்தானே. அடுத்து பகலைக்கு வந்து பார்ப்போம். பகலைக்கு பிரியாணி போடுறாங்களாம், பொட் பிரியாணி. அது ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.